மாஸ்டர், என்ன மெசேஜ் கொஞ்சம் பாருங்க. உங்களை மகாபலிபுரத்தை மீட் பண்றதா திலோத்தினி யாரோ மெசேஜ் கொடுத்திருக்காங்க. திலோத்தி, 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 இதுக்கு மேலேயும் என்னை தவிக்க விடாம நேர்ல வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். காதல்ல காத்துக்கிட்டு இருக்கிறது சுகம்தான், ஆனா ரொம்ப நேரம் இல்ல, நான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். என்னை தேட வச்சு நீங்க ரசிக்கிறீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு வேணா அது ரசிப்பா இருக்கலாம், ஆனா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். நம்மளை யாராவது நேசிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க கூடயே இருக்கணும், நடக்கிற எல்லாத்தையும் அவங்கள்ட்ட சொல்லணும்னு நம்ம ஆசைப்படுவோம். நானும் அப்படித்தான். ஒவ்வொரு நாள் விடியும் போதும் முதல்ல உங்க கூட தான் பேசணும்னு ஆசைப்படுவேன். அதே மாதிரி ஒவ்வொரு நாள் முடியும் போதும் உங்களை பார்க்க முடியலையே, உங்க கூட பேச முடியலையேன்னு நான் தவிச்சு போயிருக்கேன். நீங்க தான் யாருன்னு தெரியலையே, அதனால நான் எத்தனை நாள் தூக்கம் இல்லாம தவிச்சிருக்கேன் தெரியுமா? திலோத்தி, அந்த சூரியனை ஒரு மூக்குத்தியா நான் செஞ்சு தரேன், நீ குத்திக்கடி. அந்த சந்திரனை இரு கம்மலன நான் மாட்டி தரேன், நீ மாட்டிக்கடி. ஓ கழுத்துக்கு கீழே இடுப்புக்கு மேலே குதிக்குதடி. நீ மணி பறிச்சு மறைச்சு வைக்கிற இடத்தில் ஒரு கொடுக்கு நடி. அந்த சூரியனை ஒரு மூக்குத்தியா நீ செஞ்சு தந்தா நான் குத்திக்கிறேன். அந்த சந்திரனை இரு கம்மலன நீ மாட்டி தந்தா நான் மாட்டிக்கிறேன். என் மனசுக்குள்ளே தான் மயிலொரு காலம் மெதுவா வருடுறியே. என் 18 வயசா பக்குவமாக நீ தான் திருடுறியே. அந்த சூரியனை ஒரு மூக்குத்தியா நான் செஞ்சு தரேன், நீ குத்திக்கடி.
கண்ண குழி ஓரமா நான் புதஞ்சு நெஞ்சு குழி வழியாக வெளிவரணும். ரோடு சுழல் நான் பார்த்தேன், அதிலே மூழ்கி சகனா வந்தேன். நீ 10ஆம் பசலி போல இருக்கிற, அடானோ என்ன தினமும் துவைக்கிற. அடி மாமர தோட்டி நீயா குடுப்பியா, நான் உலுக்கி எடுத்தா சொல்வியா. அந்த சூரியன ஒரு மூக்குத்தியா நீ செஞ்சு தந்தா நான் குத்திக்கிறேன். அந்த சந்திரன இரு கம்மலன நீ மாத்தி தந்தா நான் மாட்டிக்கிறேன். நீ குளிச்ச தண்ணிய நான் கடந்தேன், நிஜமாதான் தண்ணிக்குள்ள நெய் இருக்கு. நான் இருக்கேன், அம்மி கல்லு போல வந்து என்ன எங்கதி. கட்டில் நூறுதான் கொண்டு வா பூவே, ஒண்ணு ஒண்ணாக ஓட போனாமே. முத்தத்தில் எனக்கு மூச்சே முட்டுது, அடையனுக்குள்ள எங்கோ சொட்டுது. ஓர் ரகசியம் கண்டு கண்ணும் சொக்குது, ஒரு ராட்சசனாக மனசே நினைக்குது. அந்த சூரியனை ஒரு மூக்குத்தியா நான் செஞ்சு தர்றேன், நீ குத்திக்கடி. அந்த சந்திரனை இரு கம்மலன நான் மாத்தி தர்றேன், நீ மாத்திக்கடி. கழுத்துக்கு கீழே இடுப்புக்கு மேலே என் குதிக்குதடி, நீ மணி பறிச்சு மறைச்சு வைக்கிற இடத்தில் ஒரு கொடுக்கணும்டி. அந்த சூரியன ஒரு மூக்குத்தியா நீ செஞ்சு தந்தா நான் குத்திக்கிறேன். அந்த சந்திரன இரு கம்மலன நீ மாத்தி தந்தா நான் மாட்டிக்கிறேன். சாந்தி, உன்னை எங்கெல்லாம் தேடுறதுமா? வா. இல்லண்ணா, நான் குமார விட்டுட்டு வர மாட்டேன். இது குமார் இல்லம்மா, வாமா. அண்ணா, நான் குமார விட்டுட்டு வர மாட்டேன். குமார், இது குமார் இல்லம்மா. குமார் இல்லையா? குமார், வாமா, அழாத, வாமா. சார், இவங்க திலோத்தி இல்லையா? சாரி சார்,
நீங்க வேற யாரோ நினைச்சு ஏமாந்துருக்கீங்க. இவ என் தங்கச்சி, பேரு சாந்தி. குமார்னு ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இவளை ஏமாத்திட்டு போயிட்டான். அதுல இருந்து இவ டிஸ்டர்ப் ஆயிட்டா. உங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிருந்தா எனக்காக மன்னிச்சிருங்க. ஐ எம் சாரி. வாமா. டேய், நீங்க எங்கடா இங்க? உன்னை ஃபாலோ பண்ணி தான் வந்தோம். டேய், நீ உண்மையிலே திலோத்திக்கு நன்றி சொல்றதுக்கு தான் ஃபாலோ பண்றியா, இல்ல அதையும் மீறி ஒருபடி போய் உண்மையிலேயே அவளை லவ் பண்றியா? டேய், எல்லா பசங்களும் உதட்டோட வேணா ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லலாம். ஆனா மனசுக்குள்ள லவ்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். அது எனக்கு தெரியாதா? அதனால தான்டா திலோத்தின்ற பேர்ல நாங்களே ஒரு பேஜர் தட்டி விட்டோம். ஆனா பேஜர் மெசேஜ் வர்றதுக்கு முன்னாடி நீ இங்க நிக்கிற. இதுல இருந்து உறுதியா நீ அவளை லவ் பண்றேங்கிறது தெரிஞ்சு போச்சுடா. இந்த பார், உன் மனசுக்குள்ள என்ன இருக்குங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க இப்படி ஒரு பிளான் பண்ணோம். அநியாயமா நீ ஒரு லூசு கிட்ட போய் மாட்டிக்கிட்ட. ஐ எம் வெரி சாரி. நம்ம எவ்வளவு வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம் சொல்றா? 4-5 வருஷமா. இந்த 4-5 வருஷமா உங்ககிட்ட ஏதாவது நான் மறைச்சிட்டேனடா? டேய், என் ஃபேமிலி மேட்டர்ல இருந்து என் பர்சனல் மேட்டர் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஏன் சந்தோஷம் துக்கம் எல்லாம் சரிசமமா பகிர்ந்துக்கிறதா ஃப்ரெண்ட்ஷிப் நான் நினைக்கிறேன். டேய், இப்ப சொல்றேன்டா, நான் திலோத்தியை உயிருக்கு உயிரா லவ் பண்றேன். அவளை பார்க்கணும்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் தவங்க எடுக்கிறேன். போதுமா? நான் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு மரியாதை கொடுத்து உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நீங்களும் மரியாதை கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம் நேயர்களே. இன்றைய இளைஞர் உலகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் சென்னை ஓவிய கல்லூரி மாணவர்களிடம் காதலை பற்றி எடுக்கப்பட்ட ஒரு புதுமையான நிகழ்ச்சி. நீங்க சார்? இளைஞர்களே, யாரு? ஒண்ணே இல்ல. இளைஞர்களே, ஓஹோ, முகம் தெரியாத பெண்ணை மட்டும் காதலிக்காதீர்கள். ஏனென்றால் நாய் துரத்தும். வணக்கம். சோ உங்களுக்குலாம் காதல்ல பயங்கர பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச ப்ரோகிராம் டே, சீக்கிரம் வா. சிகரெட்டும் காதலும் இரண்டுமே உள்ளத்திற்குள்ளாம். காதலி சொன்னாள், நான் மகிழ்ச்சியின் பகுதி, துக்கத்தின் பாகம். நான் தலை தூக்கி பார்ப்பது ஒளியை மட்டுமே. நான் எப்பொழுதும் தலைகுனிந்து என் நிழலை பார்ப்பதே இல்லை. காதலன் சொன்னான், இனி நீ மகிழ்ச்சியின் பகுதியோ துக்கத்தின் பாகமோ அல்ல, என்னில் ஒரு பாதி. நீ தலை தூக்கி பார்ப்பது ஒளியை மட்டுமல்ல, இனி நீ பார்க்கும் இடமெல்லாம் நான் இருப்பேன். உன் நிழலை நீ பார்ப்பதில்லை என்றாய், இனிமேல் பார். ஏனென்றால் உன் நிழலாக இருப்பது நான் அல்லவா? ஏதோ ஒரு காரணத்துக்காக காதலை வெளியிலேயே சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சிட்டு இருக்க காதலிக்கு காதலன் சொன்ன பதில் ரியலி சூப்பர். தேங்க் யூ. Thank you. ஏண்டா ஜிலாப்பா, நாங்கெல்லாம் என்னைக்கே ஒரு நாள் தான் குடிக்கிறோம். அதுவே எங்களால தாங்க முடியல. நீ டெய்லி மக்கா குடிக்கிறியே, உன் பாடி கண்டிஷன் எப்படி தாங்குது? டேய், குடிக்கிறத நிறுத்த முடியலாம் தாண்டா டெய்லி நான் குடிச்சுக்கிட்டு இருக்கேன். டேய், என்னடா இது? பேஜர் மாம்ஸ். சீ, படுறா. திஸ் இஸ் தமிழ். ஐ எம் ஒன்லி இங்கிலீஷ். ப்ளீஸ். அன்புள்ள சத்யா, நான் எழுதிய கவிதையை நீ டிவியில் சொன்னதற்காக என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை காலை கோவில் முருகன் கோவிலில் 6 மணிக்கு நான் உன்னை நேரில் சந்திக்கிறேன். முடிந்தால் உன் நண்பர்களை கூட அழைத்து வரவும். அது மட்டும் இல்லடா. ஏய், போதும். யார் வேலை இது? ஐயோ, நீ எங்களை சந்தேகப்படாதப்பா. ஒரு தப்பா உன் கூட நாங்க விளையாண்டதுக்கு நீ எங்களை கோவிச்சுக்கிட்டதே போதும். அப்ப இது கன்ஃபார்மா திலோத்தி கொடுத்த மெசேஜ் தானா? டேய் டேய், நீ கோயிலுக்கு போறீல, உன் திலோத்திய பாக்குறதுக்கு எங்களுக்கும் ஆசையா இருக்கு. நாங்களும் கூட வரலாமா? டேய், மணி 2 தாண்டா ஆகுது. இப்ப எப்படி கோயில் திறந்திருக்கோம்? துறக்க வைக்கிறோம். உண்டி இல்லையா? இல்ல, ஐயர ட்ரெஸ் மாத்திட்டு பவித்திரமா உள்ள போறோம். ஓகே ஓகே. குடிச்சிருக்கிறோம், மன்னிச்சிடு கடவுளே. ஏண்டாப்பா, இந்த நடு ராத்திரில வந்து கோயிலை திறக்க சொல்லல, அப்படி நோக்கி என்ன அவசரம்? அம்மன் வரதா சொல்லிருக்கா. அம்மானா? ஆ, யார் சொன்னா? அம்மனே சொன்னாலே. நேர்ல வந்து சொன்னாளா? அவ நேர்ல வந்து சொல்றதுக்கு நாங்க என்ன தெரியான சம்பந்தரா? பேஜோர்ல மெசேஜ் வந்தது சாமி. பேஜரா? ஆமா மாமா, இப்ப கடவுள் கூட ஹைடெக் ஆயிட்டா.
அவளுக்கு சகல யூசேஜும் இப்ப செல்லுலாரும் பேஜரும் தான். தேவலோகத்துக்கே ரீசெண்டா இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்துட்டாருன்னா பாருங்களேன். கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்ததுன்னா அதுலயே அனுப்பியிருப்போம். அப்படியா? வாங்க போலாம். சிலம்பாள் மாமிட்ட சொல்லி ஃபேக்ஸ் கொடுத்துடணும். மங்கள மாமி நடைய சாத்திக்கோங்க. டேய் விடிஞ்சு போச்சுடா. நிச்சயம் திலோத்தி வந்துருவா. ஏய் அங்க பாரு ஒரு பொம்பளை. கையில தொடப்பு கட்டோட வரா. இல்ல நிச்சயமா அது திலோத்தியா இருக்க மாட்டால. ஆமா. அப்பனே முருகா முருகா முருகா. ஐயோ மலையை சுத்தி முருகா முருகான்னு உருள்றத பாத்திருக்கேன். மலையே உருள்றத இப்பதான்டா பாக்குறேன். முருகா முருகா. டேய் மாப்ள, நானும் ஜூப்ளியும் இந்த பக்கம் போறோம். நீங்க 2 பேரும் இந்த பக்கம் தேடுங்க. டேய் அப்பனா நீ இங்கே இரு மாப்ள. வரும்போதே வாசல்ல பாத்துறலாம். வாடா. என்ன முகத்தை மூடி முக்காடு போட்டுக்கிட்டு தலுக்கு மினுக்கிட்டு போறாளே, அவ யார் தெரியுமா? யாரு? நாம தேடிக்கிட்டு இருந்த அதே திலோத்தி தான். எக்ஸ்கியூஸ் மீ. எதுவா இருந்தாலும் சொல்லுடா. ஒண்ணே இல்ல அவங்கள. ஓஹோ, முக்காடு போட்டு போனா அடையாளம் தெரியாது நினைக்கிறீங்களா? கண்டுபிடிச்சிட்டோம். எங்களை யாரும் ஏமாத்த முடியாது. ப்ளீஸ் என்னங்க ப்ளீஸ் என்னங்க ப்ளீஸ் என்னங்க எங்க சத்யாவை சந்திக்கிறதுக்கு இந்த கோயிலை செலக்ட் பண்ணிருக்கீங்களே, இதுதான் உங்க குலதெய்வமா? இல்ல கூத்தாண்டவர் தான் எங்க குலதெய்வம். கூத்தாண்டவரா? இத நான் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன். அடிக்கிறத பார்த்தா கூத்தாண்டவர் தான் உனக்கும் குலதெய்வம் மாதிரி தெரியுது. சுமாரா? என்னங்க உங்க சத்யா அங்க நின்னுகிட்டு இருக்கான், நீங்க எங்க போய்கிட்டு இருக்கீங்க? நவகிரகத்தோ சுத்த போறேன். வாட் எ லவ். அடடடடா, பக்திக்கு அப்புறம் தான் காதல்னு நினைக்கிற உங்க எண்ணத்தை பாராட்டாம இருக்க முடியல. If you don't mind, will you tell me where you put up? இங்கிலீஷ்ல உங்க வீடு எங்க இருக்குன்னு கேக்குறாரு. செக்டர் நம்பர் வீடு. ஓ, அந்த மாடி வீடா? இல்ல. ஒய்யாரமா ஒதுங்கி சாஞ்சிருக்குமே அந்த ஓட்டு வீடா? அதுவும் இல்ல. அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம ரெண்டும் கட்டா நிக்குமே அந்த வீடு தானே? ஆமா. கோயிலுக்குள்ள போயிட்டு இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் நீதான் திலோத்தியா கேட்டாச்சுரா. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதடா. பேசாம போயிடலாம் வாடா. டேய் எல்லார்கிட்டயும் கேட்டோம். அங்க பாத்தியா ஒரு பெண் போலீஸ்? அதுகிட்ட நீ தான் கிலோத்தியான்னு கேட்டலாமா? டேய் ஏற்கனவே இந்த பெண் போலீஸ்க்கு நமக்கு ரொம்ப ராசி. ஏதாவது கேட்டு பெரிய பிரச்சனை ஆயிட போதுடா. பேர் என்னன்னு கேட்டாதான்டா. பேஜ பார்த்து என்ன பேருன்னு தெரிஞ்சிட்டா போகுது. பா. டேய் வேணடா குச்சி. டேய் பா. முருகா முருகா முருகா. டேய் குச்சி. டேய் வம்பல மாட்டறடா. வேணடா. டேய் எங்கடா பாக்குற? ஐயோ அம்மா. ஐயோ அம்மா. முருகா முருகா. இப்படியே நின்னுகிட்டு இருந்தோம்னா கோயில் 6 கால பூஜையும் பார்த்துட்டு சுண்டல் வாங்கி தின்ட்டு போக வேண்டியதுதான். டேய் இதுக்கு மேலேயும் திலோத்தி வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. ஐயோ 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 அம்மா. அம்மா. ஏய் யாரா புடிங்கடா டேய். ஐயோ என்னடா டேய் உயிர் போறதுக்குள்ள வீடு போய் சேருவோம். வாடா. அம்மா. அதுக்காக கரண்டியை நசுக்கி கையில அள்ளிட்டு வர மாதிரி வந்திருக்கானே, என்னாச்சு? ஒரு ரோட் ரோலருக்கு பக்தி வந்து இவன் மேல ஏறிடுச்சுடா. நீ ஏன்டா டயர்ட் ஆயிட்ட? அவன் மேல இவன் அதான். டேய் இனிமேலும் அவளுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு எங்களுக்கு பொறுமை இல்ல. நாங்க கிளம்புறோம். நீ வரியா இல்லையா? டேய் நீங்களாம் வேணும்னா கிளம்புங்க. நிச்சயமா என் திலோத்தி வருவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. டேய் திலோத்தி என்ன காதலிக்கிறதா மெசேஜ் கொடுத்துருக்காடா. காதலிக்கிறவன் நேர்ல வர வேண்டியதாடா. அது என்னடா பேஜர்ல கொடுக்கறது? அது அவங்கிட்ட கேளுடா. உயிரோட வச்சு சித்திரவதை பண்றேன்னு சொல்லுவாங்க பாத்தியா? அது இதுதான் போட்டிருக்கு. இல்லடா, இது வரைக்கும் நான் வரைஞ்ச ஓவியத்துக்கு தான் அவன் என் ரசிகையா இருந்தா. ஆனா இப்ப என் காதலி ஆயிட்டா. அவளும் என்ன காதலிக்கிறான்ற அந்த உணர்வு மட்டும் எனக்கு போதும். அவளை பார்க்க எவ்வளவு வருஷம் ஆனாலும் நான் காத்திருப்பேன். காரியத்தை கெடுத்துறாதடா. என்னடா பண்றது? நெஞ்சில இருக்கிற பாரம் எனக்கு தான் தெரியும். இந்த Dress போட்டுக்கிட்டு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அதுக்கு என்னடா பண்றது? அந்த திலோத்தி 17D பஸ்ல தான் போறா. அது லேடி ஸ்பெஷல். அதுல நம்ம ஏறி போகணும்னா இந்த கெட்டப்ல போய் தான் ஆகணும். கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிடும்ல. கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். அங்க பாரு பஸ் ஸ்டாண்ட். இங்கே வந்துட்டோமா? ஆல் தி லேடீஸ் ஃபாலோ மீ. ஃபாலோயிங்.
தாராளமா உட்காருங்க. தேங்க்யூ. நோ மென்ஷன். உங்க பேர் என்ன? என் பேரா? பரவாயில்ல சொல்லுங்க. தீபிகா. ஓ ஸ்வீட் நேம். உங்க பேரு? என் பேரு தில்சாத் சுப்ரமணியம். சுப்ரமணியமா? தில்சாத் சுல்தான். கிரவுட்னா 4 இடத்துல இடிபடுதாம செய்யும். பரவாயில்ல, மேல கை வச்சுக்க. தேங்க்யூ. வாட்ஸ் யுவர் நேம் யா? கந்தசாமி. ஆம்பளை பேர் மாதிரி இருக்கு. உங்களை மாதிரி ஆட்களை பிடிக்கிறதுக்காக தான் லேடிஸ் பஸ்ல இந்த மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்கிறோம். டிரைவர், வண்டியை போலீஸ் ஓட்டியா? எத்தனை நாளடா இது மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு லேடிஸ் பஸ்ல கலாட்டா பண்றீங்க? சார் சத்தியமா அந்த மாதிரி தப்பான எண்ணம் எங்களுக்கு கிடையாது சார். இவன் எங்க ஃப்ரெண்டு, பேரு சத்யா. வணக்கம் சார். யாரு சார், என் பேரு சேகர், இவ பேரு சுமதி. நாங்க 2 பேரும் ஒருத்தர் காதலிக்கிறோம். எங்க 2 பேர் வீட்லயும் எங்க காதல எதிர்க்கிறாங்க. நாங்க 2 பேரும் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டோம். நீங்க தான் எப்படியாவது எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் சார். உனக்கு கூட பிறந்தவங்க யாராவது இருக்கிறாங்களா? இருக்காங்க. 2 தங்கச்சி, ஒரு அண்ணன். ஆமா, நீ இப்படி ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறிய, நாளைக்கு உன் தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் ஆகும் பொழுது அக்கா ஓடி போனவன்னு பேச்சு வருமே, அத பத்தி ஏதாவது யோசிச்சு பாத்தியா? ஒரு தங்கச்சியை ஒழுங்கா வளர்க்க தெரியாத ஆம்பளைன்னு உங்க அண்ணனை கேவலமா பேசுவாங்களே, அத நினைச்சு பாத்தியா? அப்பா, அம்மா, அண்ணன், தங்கச்சின்ற உறவெல்லாம் இவன் ஒருத்தனுக்காக ஒரே நிமிஷத்துல உதறிட்டு வந்த நீ, புருஷங்கிற உறவை மட்டும் கடைசி வரைக்கும் காப்பாத்துவியா? நீ ஏதாவது வேலை பாக்குறியா? இல்ல சார், இப்பதான் படிச்சு முடிச்சிருக்கேன். உனக்கே வாழ்க்கை இல்ல, நீ எப்படி இவளுக்கு வாழ்க்கை கொடுக்க போற? வீட்டுல அப்பா அம்மா கை செலவுக்கு காசு கொடுக்கும் பொழுது காதல் இனிக்கும். காதல் கல்யாணத்துல முடிஞ்சு உன் செலவுல வாழ்க்கை ஆரம்பிக்கும் போதுதான் காதல் கசக்கும். அதனால தான் பாதி காதல் கல்யாணங்கள் ஃபெயிலியர் ஆகுது. சார், ஓடி வந்த எத்தனையோ காதலர்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது இல்லையா? வைக்கிறாங்க. சட்டத்துல இடமும் இருக்கு. சட்டத்துக்கு சட்டம் மட்டும்தான் தெரியும், பாசம் தெரியாது. கல்யாணம் பண்ணி வைக்கிறதோட அதனோட கடமை முடிஞ்சு போகுது. அதுக்கப்புறமா அவங்க என்ன அவஸ்தைப்படுறாங்கன்னு அது கவலையப்படுறது இல்ல. ஆனா நான் கவலைப்படுறேன். கான்ஸ்டபிள் சார், இவங்க 2 பேரோட அட்ரஸ் வாங்கிக்க, அவங்க அப்பா அம்மாவை கையோட கூட்டு வா. போங்க, போய. டேய், இங்க வாங்கடா. சார், எதுக்காக நீங்க லேடிஸ் பஸ்ல ஏறுறீங்க? யாரையாவது லவ் பண்றீங்க? இந்த லவ், காதல், கீதல் இதெல்லாம் எங்க யாருக்குமே பிடிக்காத விஷயம் சார். நாங்களும் உங்கள மாதிரி தான் சார். நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். நீங்க 7 வருஷங்கள் உள்ள தள்ளாலும் பரவாயில்ல, நாங்க பொண்ணுங்களை கிண்டல் பண்றதுக்காக தான் பஸ்ல ஏறணும். என்னது சார்? அவன் ஏதோ பயத்துல உளறான். ஆக்சுவலா நாங்க லேடிஸ் பஸ்ல ஏற முடியுமா முடியாதான்னு எங்களுக்குள்ள ஒரு சின்ன பந்தயம். அதனாலதான் இந்த Dress போட்டு உள்ள ஏறணும். We are really sorry sir. சத்யா, எதுக்கு பந்தயம் கட்டுறதுன்னு ஒரு விவஸ்தை இல்ல? This is the last warning. முன்னால போய் கையெழுத்து போட்டு புறப்படுங்க. Thank you sir. அப்புறமா வரேன் சார். ஐயா, உங்க பொண்ணுக்கு பர்த்டே கேக் ஆர்டர் பண்ணிருந்தீங்கல்ல, வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னையா அந்த பேக்கரிக்காரன் சரியான அறிவு கட்டவனா இருக்கிறான். ஹாப்பி பர்த்டே டு திலோதின்னு என் பொண்ணு பேரை போட சொன்னேன், இவன் ஒண்ணுமே போடாம கொடுக்குறான். போய் மாத்தி வாங்கிட்டு வாயா. டேய், எங்கடா வந்திருக்கு? எங்க இருந்து வந்தா? நான் வெடிக்க போறது நிச்சயம்தான்டா. சும்மாரா. திலோத்தி அசோக் நகர்னு போட்டுருக்கடா. திலோத்தியா? டேய், முதல்ல பாஸ்ல பிற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டேய், நேத்து தான் அசோக் நகர் பஸ் ஸ்டாண்ட்ல 2 பாம்பு வெடிச்சுடா. பேசாம இருடா வெண்ண, நீ பாஸ்ல பிறா. டேய், எந்த இடத்துல வெடிக்கும்னு எனக்கு தெரியாதடா. நான் சொன்னல பாஸ்டருக்குள்ள பாம்பு இருக்குன்னு. டேய், இவ்வளவு பெரிய சைஸ்ல நான் கேக் பார்த்ததே இல்லடா. கேக்கா? என்னடா இது? பில்லா இருக்கும். இல்லடா, ஒரு லெட்டர். எவனோ மிரட்டல் கடிதம் வச்சிருக்காடா. பேச போறே. சத்யா, உங்க பேரை சொல்லும் போதும் எழுதி பார்க்கும் போதும் மனசுக்குள்ள எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நேர்ல பார்க்காம இது என்ன விளையாட்டுன்னு நீங்க நினைக்கலாம். காதல்ல காக்க வைக்கிறதும் காத்துக்கிட்டு இருக்கிறதும் ஒரு சுகம் சத்யா. காலங்காலமா தன் காதலை சொல்லத்தான் கரைக்கிட்ட அலைகள் வருது. ஆனா ஒவ்வொரு முறையும் ஏனோ சொல்ல முடியாம திரும்பி போயிடுது. சத்யா, சொல்ல மறந்துட்டேன். இது வரைக்கும் நான் பிறந்த நாளே கொண்டாடினதில்லை தெரியுமா? ஆனா நம்ம காதலிக்க ஆரம்பிச்சது பிறகு கொண்டாடணும் ரொம்ப ஆசையா இருக்கு. நான் கொண்டாட போற பிறந்த நாளைக்கு வாழ்த்துக்கள் வேண்டி அன்புடன் திலோத்தி. திலோத்திக்கு இது பிறந்த நாளாம். எது? ஒரு வயசு பொண்ண உன்னை லவ் பண்ணுது? டேய், அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாதுடா.
நான் எப்படியாவது அவளுக்கு ஒரு பர்த்டே gift கொடுத்தாகணும்டா. ஆளும் தெரியல அட்ரஸும் தெரியல அப்புறம் எப்படி பிரசன்ட் பண்ணுவேன்? அதுக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். சரி இப்ப சொல்லல. இப்ப சொல்லலைன்னா அவனுக்கு வயசானதுக்கு அப்புறம் சொல்லி பிரயோஜனம் இல்லடா. டேய் ப்ளீஸ் டா, யாராவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன்டா. நானே ஹெல்ப் பண்றேன். இது வரைக்கும் சொல்லி சொல்லி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. இந்த தடவை சொல்லாமலே செய்வோம். ஆனா என் ஐடியாவை ப்ரொசீட் பண்றதுக்கு ஒரு பொண்ணு வேணும். என்னது பொண்ணு? அவ்வளவுதானே. வா. ஏண்டா குடும்பம் நடத்துறதுக்கு பொண்ணு வேணும், ஐடியா கொடுக்கறதுக்குமா பொண்ணு வேணும்? வாங்க. ஹலோ சத்யா, என்ன இந்த நேரத்துல? ஒண்ணும் இல்ல, உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். யூ கேரி ஆன். உட்காருங்க. ஆமா, என்ன விஷயம்? அது ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட ரிக்வெஸ்ட்லாம் பண்ண வேண்டாம், சொல்லுங்க. நான் திலோத்திங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்றேன். லவ் பண்றீங்களா? யாரு? ஓ, நீங்க வரைஞ்ச ஓவியத்தை ஜூனியர் விகடன் காமிச்சாங்களே, அந்த திலோத்தியா? ம். அவங்களுக்கு நன்றி மட்டும்தான் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா நன்றி காதலா மாறும்னு நினைக்கவே இல்ல. எனிஹவ், ஆல் தி பெஸ்ட். அந்த திலோத்தியை எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண கூடாதா? எனக்கு தெரிஞ்சாதானே நான் உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண வைக்க முடியும். நானே இன்னும் அவளை பார்க்கல. காதலுக்கு கண்ணில்லைன்னு சொல்லுவாங்க, அது உண்மைன்னு இப்பதான் புரியுது. தெரிஞ்சவங்களை புரிஞ்சுக்கிறத விட தெரியாதவங்களை தேடி அலையிறோம். யார் மேல எப்போ எதுக்காக எப்படி வருதுன்னு சொல்ல முடியாதுக்கு பேர் தான் காதல். ஒரு விஷயத்தை விட்டுட்டீங்க. கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் மனசை மாத்திக்க முடியாது. அதுக்கு பேரும் காதல் தான். உண்மைதான். அதனாலதான் பார்க்காத திலோத்தியை தேடி அலையிறேன். நிம்மி, திலோத்திக்கு பர்த்டே லெட்டர் அமைச்சிருக்கா. அவளுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அது எப்படி? எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஐடியா பண்ணிருக்காங்க. இந்த ஏரியாவிலே 3 காலேஜ் தான் இருக்கு. இந்த 3 காலேஜ்ல ஏதாவது ஒரு காலேஜ்ல தான் திலோத்தி படிச்சுட்டு இருக்கணும். இதுல 3 கொலுசு இருக்கு. ஓகே, பட் இது பொண்ணுங்க படிக்கிற காலேஜ்ங்கிறதுனால எங்களை உள்ள விட மாட்டாங்க. அதனால இது காலேஜ்க்கு வெளியில கிடைச்சதா சொல்லி நீங்க பிரின்சிபல் கொடுத்துருங்க. சரி. இது ஒவ்வொன்றுலயும் திலோத்திங்கிற பேர் இருக்கிறதுனால அவகிட்ட எப்படியும் இது போய் சேர்ந்துரும். ஓகே, குட் ஐடியா. இந்த கவர் திலோத்திட்ட கிடைச்சிருச்சுன்னா அவளுக்கு பிறந்தநாள் பரிசு கொடுத்த மாதிரியும் இருக்கும். யார் நாளைக்கு இதை போட்டு வராங்களோ அவங்க தான் திலோத்தி நான் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் இருக்கும். உங்க காதலிய உங்களுக்கே அறிமுகப்படுத்தி வைக்க எனக்கு ஒரு சான்ஸ் தந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. உன் பொன்னிற கால்களில் இந்த கொலுசை அணிந்து கொள். அதன் சத்தத்தை கேட்டாவது நீ இருக்கும் திசையை தெரிந்து கொள்ளுகிறேன். அன்புடன் சத்யா. அண்ணா, என்ன? அந்த கடைக்கு போலாம். எல்லா கடையிலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். வா போலாம். எங்க வாங்கினா என்ன, சீக்கிரம் முடிஞ்சிடும்ல. கேரட் 1 கிலோ கொடுங்க. 1 கிலோவா போடுப்பா. அண்ணா வாண்ணா போலாம். தக்காளி 1 கிலோ கொடுங்க. அதையும் 1 கிலோ போடு. வாண்ணா. இங்க வெண்டைக்காய் ஒரு 1/2 கிலோ என்னப்பா கொடுங்க. நீ கிலோ கிலோவா வாங்கி சாப்பிட்டா தானே அங்க புசு புசுன்னு வீங்க. அப்பதானே எங்களுக்கும் டேஸ்டா இருக்கும். என்ன சொன்ன? வாண்ணா போலாம். வா. தொலைச்சிருவேன். விடுங்க.
அடிங்கடா. போடா போதும் விட்டுட்டு போறோம். இதுக்கு மேல எங்க பொண்ணு பின்னாடி சுத்தனா உங்க அண்ணன் உடம்புல உயிர் இருக்காது. புரியுதா? திலோத்திய மறந்துடணும். உனக்கு திலோத்திய தெரியுமா? அவ எங்க இருக்கா? என்ன எவ்வளவு நாடி அவ இருக்கிற இடத்தபடி சொல் ப்ளீஸ். உனக்கு என்ன பைத்தியமா? ஆமா, பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ். அண்ணா அண்ணா கண்ணை திறந்து பாருண்ணா. அண்ணா எனக்கு பயமா இருக்குண்ணா. அண்ணா அண்ணா கண்ணை திறந்து பாருண்ணா. அண்ணா நீ போட்ட எலும்பு துண்டுக்கு வாலாட்டின நாய் நான் பிஸ்கெட் போட்ட உடனே என் பக்கம் வந்துருச்சு. இது வரைக்கும் நீ என்ன எப்படியாவது இங்க கொண்டு வரணும்னு ட்ரை பண்ண முடியாது. ஆனா இன்னைக்கு நானே உன்னை தேடி வந்திருக்கேன். ஸ்டேஷனுக்குள்ள வந்தா என் கௌரவம் பொண்ணு இது வரைக்கும் நான் வந்ததில்லை. ஆனா இப்போ என் கௌரவம் போட நான் ஸ்டேஷனுக்குள்ள வந்திருக்கேன். சத்யா யாருன்னு தெரியுமா உனக்கு? என் பையன். இப்பதான் தெரியுது அவன் ஒரு கிரிமினலோட பையன். தெரிஞ்சுக்கிட்டல, இனிமேல ஜாக்கிரதையா இரு. இனிமே அவன் 1000 பண்ணுவான். இனிமே அம்மால கைய வச்ச என்ன பண்ணுவ? இந்த ஊரை விட்டு டிரான்ஸ்ஃபர்? இல்ல இந்த ஊரை விட்டு இல்ல, இந்த உலகத்தை விட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். என்ன மிரட்டுறியா? இல்ல வான் பண்றேன். சட்டை போட்டு கண்டதால சட்டத்தை கையில எடுத்துக்கிறது உனக்கு நான் புதுசா இருக்கலாம். ஆனா எனக்கு தொழிலே அதான். பி கேர்ஃபுல்.